ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 கலர் பீட்ஸ் வச்சு எப்படி லோடிங் ஸ்டிச் பார்க்குறது, லோடிங் ஒர்க் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பேரில் 3 கோடு போட்டு எடுத்திருக்கேன். அதில் கட் பீடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கட் பீடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எந்த பீடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சுகர் பீடு, எந்த பீடு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைக்ரோ கட் பீட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை கிராஸ் லோடிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ், அயன் நீடில், அடுத்தது ஷூவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை நாட் போட்டுட்டு எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இருக்குல்ல, அதில் கிராஸ் லோடிங் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு வி ஷேப்பில் கிராஸ் லோடிங் கொடுக்குறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி 2 லைனுக்கு ஒரே கலர் பீடை வச்சு ஹாஃப் லோடிங் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நடுவில் குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் இந்த சைடு நான் டர்ன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கவர் ஆகும். இல்லைனா அந்த ரவுண்டு மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல நடுவில் குட்டி லாக் எப்போவுமே போடணும். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் நான் என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட்டும் போடலாம், அப்படி இல்லைனா குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் கட் பீடு வச்சு திரும்பவும் நான் லோடிங் ஒர்க்கு கொடுக்குறேன். உள்ள எல்லா பீடையும் போட்டுட்டு உங்களுக்கு இத்தனை பீடு தான் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நான் மைக்ரோ கட் பீடு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 1-2 சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பீடு யூஸ் ஆகும். நான் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டு அது மேலே அது மேலே வைக்கிறதுனால எனக்கு சைஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பீட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் எவ்வளோ போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான பீடு எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இத்தனை பீடை லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிங்க் கலரில் இன்னொரு லைன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த ஸ்டிச்சை நான் இது பண்ணுறேன். குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்கை ப்ளூ கலர்ஸ் பீட்ஸ் நான் மறுபடியும் வைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் ஸ்டிச்சுமே பண்ணிட்டு வர போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஏற்கனவே பார்த்த மெத்தட்லேயே நம்ம எந்த மாதிரி டபுள் சைடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது. இது நீங்கள் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா குர்த்திஸ்லாம் இருக்குல்ல, அதில் நெக் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட் லைனாகவும் போட்டுக்கலாம், பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் லைன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. அதில் பார்டராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லேயும் சரி, குர்த்திஸ்லேயுமே சரி. கலர் பீடுமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் இது தான். அதாவது என் நாட் போட்டுட்டுமே அடுத்த பீடு எடுக்கலாம். இல்லைனா லாக் ஸ்டிச் போட்டுட்டுமே அடுத்த பீடு எடுக்கலாம் நம்ம. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது லோடிங் ஒர்க்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, சில்க் த்ரெட் லோடிங், பீட்ஸ் லோடிங், எம்போஸ்டு லோடிங், அதெல்லாமே வரிசையாக நீங்கள் பார்த்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும் ஈஸியாகவே. இதே மெத்தடில் இது ஃபுல்லாக நான் பண்ணிட்டு வர போகிறேன்.
இங்கே பாருங்கள், ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.